கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் தேவனுடைய வார்த்தையாய் உங்களோடு கூட ஆயிருக்கேன். தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில் நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தர் வசனங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத தேவன். ஒருபோதும் நம்மை கைவிடாதே, നമ്മെ നേസിക്കുന്ന നല്ല തകപ്പനായി ഇരിക്കാർ. ലൂക്കാ 15-ാം അധ്യായം അതിന്റെ 10-ാമത്തെ വസനം നാം വാസിக்கலாம். ലൂക്കാ 15-ാം അധ്യായം അതിന്റെ 10-ാമത്തെ വസനം. അതുപോലെ மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் அப்பா உம்முடைய வசனங்களை நீர் தியானிக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறதாய், நன்மைகளால் நிரப்புவதாய் மாற்றப்பட நீர் கிருபை செய். ஆண்டவரே, உம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்களும் முன்னாடி கடந்து செல்லுத மக்களாய் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்மை அறிய, உம்மை புரிய, உம்முடைய வார்த்தைகளை கவனமாய் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த ராத்திரி வேளையில் கடந்து வந்திருக்கிற ஓரோ மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். ஆண்டவரே, வாஞ்சையோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்க கடந்து வந்திருக்கிற ஓரோ குடும்பங்களிலாயிருக்கிற எல்லா மக்கள் மேலும் அது பிரசன்னம் ஊற்றப்படுதகமைக்காக ஸ்தோத்திரம். தேவனே, உமது வல்லமையால் நிரப்பி எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கதகமைக்காக ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையிலப்பா உம்முடைய வசனம் எங்களுக்கு வெளிச்சம் ஆயிருக்கு. உங்களுடைய வசனம் எங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறதா இருக்க நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தனபிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாடுகளில் நான் வாசிச்சு கேட்ட வசனத்தில் அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் தேவனுடைய தூதர்கள் முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, ஒரு பாவி மனம் திரும்புவது, இந்த உலகத்தில் ஒரு பாவி மனம் திரும்புவது என்று சொல்லும் போது அது தூதர்களுக்கு முன்பாக, தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக அது ஒரு சந்தோஷமுள்ள ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு விஷயமாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தர் பிள்ளைகளே, அநேகம் மக்கள் இந்த நாடுகளில் அதை மனம் திரும்பாது இருக்கப்படும் போது, இந்த நாடுகளில் நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனோடு கூட சேர்ந்திருக்க விரும்புகிற யாரும் நீங்களும் அது தேவ தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாக்குத ஒரு விஷயத்தை அதை உண்டு பண்ணத மக்களாய் மாற்றப்படணும். ஏனென்றால் அநேகர் இந்த நாடுகளில் காணாமல் போயிருக்கிறார். அநேகர் இந்த நாடுகளில் காணாமல் போயிருக்கிறார். இந்த உலகத்தில் அநேகர் ஆண்டவருக்கு முன்பாக நின்று தூரமாய் போயிருக்கிறது. அநேகர் தேவனுடைய அன்பில் இருந்து தூரமாய் இருக்கிறது. அப்போ கர்த்தர் பிள்ளைகளே, தேவனுடைய அன்புக்கு நேராய் கடந்து வருத பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். அப்போ அநேகர் இந்த நாடுகளில் மனம் திரும்பத பிள்ளைகளாய் மாற்றப்படணும் என்றால் நாம் அதை காணாமல் போன மக்களை தேடி இயேசு எப்படி வந்திருக்கிறதோ அதே மாதிரி ஞானும் நீங்களும் அதை சுவிசேஷமாய் அநேக இடத்தில் கடந்து செல்லுத பிள்ளைகளாய் இருக்கணும். தேவ பிள்ளைகளே, எல்லா இடத்திலும் நாம் பார்க்கும்போது அநேகர் தேவனிலிருந்து தூரமாயிருக்கிறார். அவங்கள் காணாமல் போன ஒரு ஆடை போல ஆயிருக்கும் போது அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க உங்கள் கொடுக்குத ஒரு சுவிசேஷம், நீங்க சொல்லுத ஒரு சாட்சி, நாம் சொல்லுத ஒரு சாட்சி, அது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன கேட்கிற கர்த்தர் பிள்ளைகளே, ஒரு பாவி மனம் திரும்பும் போது தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் உண்டாகுத ஒரு நாளாயிருக்கும். தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக அதை சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று இங்கு வசனம் சொல்லுகிறார். அப்போ ஒரு மிகுந்த சந்தோஷம், காணாமல் போன அந்த ஆடை திரும்பி கிடைத்திருக்கிறார் என்று அந்த பரலோகத்தில் தூதர்களுக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் உருவாக. தெய்வ பிள்ளைகளே,
ലൂക്ക 15-ാം അധ്യായം അതിന്റെ 8-ാമത്തെ വചനം വാസിക്കുമ്പോൾ, അൻറെയും ഒരു സ്ത്രീ 10 വെള്ളിക്കാശ് ഉടയവകളായിരുന്നു, அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனான். அப்போ இந்த ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு வைத்துட்டு இருந்திருக்கிறார். நமக்கு தெரியும், நம்ம 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா 10 ரூபா சேர்த்து வைக்கும். அப்ப அதில் ஒரு நாள் அந்த 10 ரூபா காணாமல் போனால் நாம் என்ன செய்யும்? நாம் அங்கே எல்லாம் தேடும், யார் எடுத்திருக்கிறார், எங்க போனார், எங்க விழுந்திருக்கிறார், எங்கே அந்த பணம் போயிருக்கிறார் என்று நாம் தேடி தேடி கடந்து செல்லுத மக்களாயிருக்கும். தெய்வ பிள்ளைகளை இங்கே நமக்கு பார்க்க முடியுது, அந்த ஸ்திரீக்கு ஒரு 10 வெள்ளிக்காசு இருந்திருக்கிறார். 10 வெள்ளிக்காசு இருக்குது அந்த மகள். அதில் ஒரு நாள் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போகிறார். நீங்களும் என்ன செய்யும்? ஞானும் நீங்களும் என்றால் அந்த வெள்ளிக்காசை தேடும், அது எங்கே இருக்கிறார் தேடி 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 அது எப்படியாவது கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி எடுக்கும். இதே மாதிரி இந்த ஸ்திரீ அங்கே அந்த காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசு அங்கே தேடுகிறார். அதுக்காக அவங்க விளக்கை கொளுத்துகிறார். அப்போ விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடுகிறார். கண்டுபிடிக்கிறது வரைக்கும் சும்மாவே தேடி இருக்கிறார் என்று அல்ல சொல்லுகிறார், ஜாக்கிரதையோடு தேடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஜாக்கிரதை ரொம்ப மிக விசுவாசத்துக்குரிய ஒரு வார்த்தையாய் இருக்கிறார். இங்கே நாம் காணப்படுகிறார். நாம் ஜாக்கிரதையோடு தேடுத பிள்ளைகளாய் இருக்கணும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், நாம் விடுதலுக்குள்ள வந்திருக்கிறார், இனி உள்ளவங்களும் விடுதலுக்குள்ள வர்றோம் என்று நாம் யோசிக்கணும், ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அந்த காணாமல் போன அந்த வெள்ளிக்காசு அதை விளக்கை கொளுத்தி வைத்து, அந்த விளக்கை கொளுத்தி எல்லா இடத்திலும் தேடுகிறது. எப்படி? அவங்க வீட்டை முழுவதும் பெருக்குகிறார். அந்த வெள்ளிக்காசு எங்கே இருக்கிறார் என்று அவங்க தேடி தேடி ஜாக்கிரதையோடு தேடுகிறார். அப்போ தேவ பிள்ளைகளே, அவங்களுக்குள்ள ஒரு ஜாக்கிரதை உருவாகிறார். நீங்களும் ஜாக்கிரதையோடு ஜெபிக்கிற மக்களாய் இருக்கணும். அநேகர் தேவனிலிருந்து தூரமாய் இருக்கிறார், அநேகர் தேவனை தேடாமல் இருக்கிறார், அநேகர் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறார். இந்த நாடுகளில் ஆண்டவரே, இவங்களையும் இந்த ஒரு வெள்ளிக்காசு எப்படி தேடி கண்டுபிடிச்சிருக்குதோ அதே மாதிரி அவங்களையும் கண்டுபிடிக்க தேவனே உமது கிருபை எங்களுக்கு தேவை என்று நாம் சொல்லப்படட்டும். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் நீங்களும் ஞானம் காணாமல் போனவங்களை போல இருந்தோம், இருட்டில் இருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம், அது வெளிச்சத்துக்குள்ள வர முடியாது இருந்தோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மை விடுவித்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறார்? கர்த்தர் நம்மை விடுதலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். வியாதிகளை குணமாக்கி இருக்கிறார், நம்மை விடுதலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு ஜாக்கிரதை தேடணும். காணாமல் போனது போட்டோம், எப்படி வேணாலும் போட்டோம் என்று சொல்லி விட்டுட்டு போவதர் அல்ல, அது தேடுதவராயிருக்கட்டும். இயேசுவும் அப்படித்தான் செய்திருக்கிறார். காணாமல் போன மக்களை, தூரமாய் போன மக்களை, தேவனிடத்திலிருந்து தூரமாய் நிற்கிற மக்களை, பாவத்தால் தூரமாய் இருந்த மக்களை தேடி இயேசு மாம்சமாக சரீரமாக இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் அவர் இறங்கி வந்ததுக்கு காரணம் என்ன? என்னை உங்களை ரட்சிப்பதற்காக, நம்மை விடுவிக்கிறதுக்காக, நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறதுக்காக அவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனிதனும் காணாமல் எங்கெல்லாம் காணாமல் போயிருக்குதோ அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அப்ப தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை அதை முள் செடிக்குள்ள காணாமல் போயிருக்கிற ஒருவனே, அவர் அதை ஆடை தேடி கண்டுபிடிச்சு தோளில் சுமக்கிறது மாதிரி என்னை உங்களையும் சுமக்கிற ஒரு இயேசு உண்டு. நம்மை சுமக்கிற ஒரு இயேசு உண்டு. நம்முடைய பலவீனதையின் மத்தியில், வியாதியின் மத்தியில், கவலையின் மத்தியில், கண்ணீரான சூழ்நிலைகளின் மத்தியில் இயேசு நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து நம்மை விடுவித்து வழி நடத்துத நல்ல தகப்பனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மை கைவிடுறவர் அல்ல. அவன் எப்படியோ காணாமல் போயிருக்கிறார் போட்டோன்னு சொல்லி விட்டுட்டு போவதவர் அல்ல. அவர் நம்மை கண்டுபிடித்து தோள் மேல் சுமக்குதவராய், நம்மை தோள் மேல் சுமக்குதவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே அந்த வீட்டில் முழுவதும் அந்த ஸ்திரீ வெள்ளிக்காசு தேடுகிறார். அந்த வெள்ளிக்காசு தேடுகிறார். எங்க கிடைக்கும் இந்த வெள்ளிக்காசு? நமக்கு எங்க கிடைக்கும்? ஜாக்கிரதையோட அந்த வெள்ளிக்காசு தேடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, 9வது வசனத்தில் வாசிக்கும் போது, கண்டு பிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள். இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்களுக்கு அந்த வெள்ளிக்காசு கிடைத்தால் அவங்களை என்ன செய்யும்? அவர்களுடைய சிநேகிதிகளை எல்லாம் கூப்பிடும். ஓ வாங்க அக்கா, வாருங்க, இதான் எனக்கு வெள்ளிக்காசு திருப்பி கிடைத்திருக்கிறார், அது காணாமல் போயிருக்கிறார் என்று சொல்லி அவங்களை கூப்பிடும். அயல் பக்கத்தில் அயல் வீட்டுக்கார எல்லாம் கூப்பிட்டு அவங்க சொல்லும், ஓ காணாமல் போன என்னுடைய வெள்ளி காசு கிடைத்திருக்கிறார் என்று சந்தோஷத்தோடு அவங்களுக்கு அதை அவங்களோடு சந்தோஷமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அதே மாதிரி இந்த ஸ்திரீக்கு எப்படி அந்த வெள்ளிக்காசு திருப்பி கிடைக்குதோ, எப்படி சந்தோஷம் உருவாகுதோ, அதே மாதிரிதான் ஒரு மனம் திரும்புத பாவியே சொல்லியும் அப்படிதான் இருக்கிறார். அப்போ ஒரு பாவி மனம் திரும்பும் போது தூதர்களுக்கு முன்பாக பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்குது. அப்போ இந்த உலகத்தில் ஒரு பாவி மனம் திரும்பும் போது உலகத்தில் பெரிய சந்தோஷம் உருவாகுது. தேவ பிள்ளைகளே, எனக்கும் உங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தவர் இயேசு. அவராலே நமக்கு ரட்சிப்பு இருக்கிறார். அவரால் தான் நமக்கு ரட்சிப்பு, அவரால் தான் நமக்கு விடுதல். அவர்தான் உண்மையான தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாள்களில் நாம் வசனத்தை சொல்லும் போது அநேக பாவிகள் மனம் திரும்புகிறார், அநேகர் தேவனை தேடி வருகிறார். இந்த மன திரும்பல் வரும்போது பரலோகத்தில் அதே தூதர்களுக்கு முன்பாக ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. இந்த வெள்ளிக்காசு கிடைக்கும் போது ஸ்திரீ என்ன செய்கிறார்? எல்லாவரையும் கூட்டி என்னுடைய வெள்ளிக்காசு கிடைத்திருக்கிறார், மிக சந்தோஷத்தோட அவங்களோடு சொல்லுது மாதிரி, மிக சந்தோஷத்தோட அவங்களோடு கூட பேசி, என்னுடைய காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷிங்கள். அப்போ நீங்க மட்டும் சந்தோஷிக்கிறது அல்ல, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷிக்கிற ஒரு மகிழ்ச்சியான நேரம். அதுதான் மனம் திரும்பல் உருவாகுத நேரம். அதுதான் மனம் திரும்பல் உருவாகுத நேரம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கும் உங்களுக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அது நமக்கு மட்டும் என்று சொல்லி நாம் இருக்கக்கூடாது. நாம் அநேகரோடு சொல்லணும், ஆண்டவர் என்னை குணமாக்கி இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களும் அந்த சந்தோஷத்தில் கலந்து கொள்ளுங்கள். நீங்க மனம் திரும்பும் போது பரலோகத்தில் தூதன்மார்க்கு முன்பாக ஒரு பெரிய சந்தோஷம் உருவாகுது. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலப்பா இந்த வசனத்தை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அநேகர் தேவனிலிருந்து தூரமாய் இருக்கிறார், அநேகர் மனம் திரும்பாமல், அநேகர் பாரத்தோட கவலையோட கண்ணீரோட அநேகாயிரம் மக்கள் இருக்கிறார். இந்த நாடுகளில் ஒரு விடுதலை கொண்டு நிரப்ப நீர் உண்மையுள்ள தேவன், ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவர் நீரே, பாதுகாக்க உண்மையுள்ளவர் நீரே. இந்த நாடுகளில் கர்த்தரே, இங்கே கடந்து வந்திருக்கிற ஓரோ மக்கள் மேலும் உமது தெய்வீக பிரசன்னம் இறங்கி வரட்டும். வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் குணமடையட்டும். நீர் தொட்டு குணமாக்குத தேவன், விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். இந்த நாடுகளில் பெரிய விடுதலை கொண்டு நிரப்பி நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துதவைக்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய், நீரே உண்மையுள்ளவராய் எங்களோடு கூட இருக்கிறதவைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் தேவனே, எங்களுடைய கவலைகளை நீர் மாற்றும், கண்ணீரான சூழ்நிலைகளை மாற்றும்.
மன வருத்தங்களை நீர் மாற்று. நீர் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனாய் கூட இருக்குதகமைக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனதைகளிலிருந்து விடுதலை கொடு, ஆசீர்வாதத்தை கொண்டு தர ரட்சிப்பை நீர் கொடுக்கதகமைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாரெல்லாம் யூடியூபிலோட எங்களை பார்க்குதோ, அந்த மக்கள் யாரெல்லாம் இன்னைக்கு விரும்புதோ, எங்களுக்கு ஒரு மன திரும்பல் தேவையப்பா. ஆண்டவரே, எங்களையும் அந்த மன திரும்பலுக்குள்ள கொண்டு வாரும் என்று யாரெல்லாம் ஜெபிக்குதோ அவங்களை நீர் தொடுதகமைக்காக ஸ்தோத்திரம். இங்கே மட்டுமல்ல, காணாமல் போன என்னுடைய அந்த வெள்ளி காசு கிடைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த அம்மா எல்லாரையும் கூட்டி சந்தோஷத்தோட ஆயிருக்கும் போது, அதே மாதிரி பரலோகத்தில் தூதர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய சந்தோஷம் உருவாகிறது. ஒரு பாவி மன திரும்பி இருக்கிறார், ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் என்றது இந்த உலகத்தில் மட்டுமல்ல, பரலோகத்தில் தூதன்மாருக்கு முன்பாக ஒரு பெரிய மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது என்று இன்னைக்கு நீர் எங்களோடு பேசியதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் பெரிய விடுதலை கொடுக்க, எங்களை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க நீர் கிருபை செய்யும். இன்னைக்கு அப்பா, கடன் பிரச்சனையோட ஆயிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா கடன் பிரச்சனைகளை நீர் மாற்று, பலவீனதைகளை நீர் மாற்று, நல்ல வியாபாரங்களை கொடுத்து, நல்ல பிசினஸ்கள் கொடுத்து, நல்ல வழிகளை துறந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கதகமைக்காக ஸ்தோத்திரம். ஒரு வெற்றியும் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் தர பிதாவே, ஆமென்.